ஸ்டார் சிட்டி ப்ளஸ் நல்ல சவுண்டை கவனிங்க. டைமிங் செயினும் ஒன் வே கிளச்சு, டைமிங் செயின் அட்ஜஸ்டர், சவுண்டை கவனிங்க. மேக்னெட் கவரை கழட்டுறோம், நம்ம மாற்ற போகிறோம். மேக்னெட் கவரை கழட்டி பார்த்தா ஒன் வே கிளச்சு ஸ்ப்ரிங்கு கிடக்கு அதில் உள்ள, அப்படியே உரசிக்கிட்டே ஓடி இருக்குது. மேக்னெட் காயிலுக்கிட்ட ஸ்ப்ரிங்கு ஜாம் ஆகி போச்சு. கழட்டிட்டு டைமிங் செயின் மாற்ற போகிறோம். அந்த வண்டிக்கு எப்படி தடம் வந்துருக்குன்னு பார்த்தீங்களா? மேக்னெட்டில் உரசி ஓடி. இதுதான் ஒன் வே கிளச்சு. அந்த பால்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் கீழே கிடக்கு. நல்ல வேலை இன்ஜினுக்குள்ளே எதுவும் போகலை. கலெக்டர் உதுருது. இதுதான் டைமிங் சேஞ்ச் சொல்கிறது. டைமிங் சேஞ்ச் அட்ஜஸ்ட்டாக ஃபுல்லாக முட்டிருச்சு. அதை பாருங்கள், அடித்து இன்ஜின் கேஸில் நடுவில் உரசி எடுத்துருச்சு. இந்த டைமிங் செயின் ஆடி தடன்னு ஆடி அந்த கை வச்சு காட்ட விடாமல் பார்த்துங்க, விரலுக்கிட்ட தேஞ்சிச்சு. இப்போ டைமிங் செயின் கலட்டுறோம். மேலே 2 போல்ட்டு, கீழே 2 போல்ட்டை கட்டியாச்சு. இதுதான் டைமிங் மார்க்கு. இந்த கோடும் இந்த புள்ளியும் கரெக்டாக இருக்கணும். இந்த சைடில் கோடு பாருங்கள், அந்த வி மார்க்கு, இந்த கோடு. அவ்வளோ. கீழே ஒன்றும் இல்லை. கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு பிஸ்டன் மேலே இருக்கும்போது காற்றுக்கு அடி மேல் நோக்கி இருக்கணும். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது டைமிங் மார்க்கு. டைமிங் மார்க் மாதிரி தான் டைமிங் செயின் சவுண்டு கேட்கும். இதுதான் டைமிங் செயின் அட்ஜஸ்டரு. டைமிங் செயின் அட்ஜஸ்டர் கட்டி பார்க்குறோம். இதுவும் ஏற்கனவே ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், டைம் செயினை மாற்றாமல் இந்த ஒரு நட்டு வச்சு பற்ற வச்சு விடுவாங்க, கொஞ்சம் சவுண்டு கேட்காமல் இருக்கட்டும்னு சொல்லி. அப்படி வச்சும் சரிப்பட்டு வரல. டைம் செயின் சுத்தமாக தேஞ்சு போச்சு. அடித்து எப்படி உரசிருக்கு பாருங்கள் இன்ஜின் கேஸில். அந்த பளிச்சுன்ற இடம் இந்த டைமிங் செயின் முட்டி ஆடி அதை உரசி எடுத்துருக்கு. இந்த ஆடி டைமிங் செயின் கலட்டுறோம். இதை பார்க்காம கேட்குற மட்டும் தான் இன்ஜின் வேணான்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர்கிட்ட. அவர் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நம்மகிட்ட வந்து நம்ம சொன்னோம், இது மட்டும் பார்த்தா சரியாக வரும் சார் அப்படின்னு சொல்லி. டைமிங் செயின் இதுதான். எப்படி குட்டியாக தேஞ்சிருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. இது செல்ஃப் மோட்ரு. இது ஒன் வே கிளச்சுக்கு தேவைப்படும். செல்ஃப் மோட்ரு இருந்தால் தான். இதான் டைமிங் செயின் புதுசு. பல இருக்குல்ல, இது புதுசு, அது பழசு. டைம் செயின் மாட்டியாச்சு. எப்படி அந்த வீலில் கரெக்டாக உட்காந்துருக்குன்னு பாருங்கள். டைமிங் மாதிரி கரெக்டாக வச்சாச்சு. கீழே டைம் செயின் மாட்டியாச்சு. எப்படி தொலைஞ்சிச்சு, இப்போ டைட்டாக இருக்குன்னு பாருங்க, கரெக்டாக ஆகிடுச்சு. இதே அந்த நட்டு பற்ற வச்சு அந்த நட்டு இப்போ தேவையில்லை, எடுத்துடணும். அதை இப்போ நம்ம எடுத்துட்டோம், அதை உடச்சிட்டோம், எடுத்தாச்சு. அதில் பித்தளை வெல்ட் வச்சுருக்காங்க, அதை எடுத்துட்டோம். க்ளீன் பண்ணி தான் மாட்டுவோம். அப்போ சும்மா வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. இந்த அட்ஜஸ்டரே இதுக்கு போதுமானது. புது டைம் செயின் போட்டோம்ல, இந்த மாட்டியாச்சு. இவ்வளோ லோடில் இருக்கு பாருங்கள், போதும். இதுதான் சைக்கிள் ஒன் வே கிளச்சுன்னு சொல்கிறது. செல்ஃப் மோட்டர் சம்மந்தப்பட்டது. நம்ம செல்ஃப் போடும்போது ரிச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் வண்டி ஆஃப் ஆகும்போது. சைக்கிள் பிரிவில் டைப்பு இது தான். இது பேர் ஒன் வே கிளச்சு. இதுதான் அந்த பால்ஸ்லாம் உடஞ்சிருந்தது. அந்த ஸ்ப்ரிங்கு தான் உள்ளே கிடந்தது. மாட்டிட்டோம், புதுசு. அது டைட் வச்சாச்சு. அது மாட்டுறதுக்கு முன்னாடி ஆயில் லூப்ளிகேஷன் பண்ணுறோம், ஆயில் ஊற்றுறோம். அந்த ப்ளூ கலர் இருக்குது, அந்த பால்ஸ் உதிராமல் இருக்கிறதுக்காக. இப்போ எடுத்துட்டோம். இந்த வீலை உட்கார வைக்கிறோம். அந்த வீலில் பின்னாடி லேசாக தேஞ்சிருக்கு, நான் அதை காமிக்காமல் மாட்டிட்டேன். ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பக்கம் லாக் ஆகும். கரெக்டாக லாக் ஆகுது. எல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டியாச்சு. டைமிங் மார்க்கு, இது டைமிங் மார்க். இன்ஜின் கேஸில் மேக்னெட் டைமிங் மார்க் பார்க்குறது. இந்த கோடு பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு காட்டுது. மேலே டைமிங் மார்க்கும் கரெக்டாக இருக்குது. டைமிங் மார்க் கரெக்டாக இருக்கும். டைமிங் மார்க் மாறி இருந்தால் கூட வண்டியில் சவுண்டு கேட்கும். இதுதான் அந்த டைமிங் மார்க்குன்னு சொல்கிறது. இந்த கோடு 2 கிராஸ் ஆகணும். அந்த 2 போல்டு மாட்டி கிளிப் மாட்டியாச்சு. எல்லாம் எதாச்சும் மேக்னெட்லாம் மாட்டியாச்சு. நட்டை போட்டு கவர் மாட்டியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சவுண்டை பாருங்கள். அந்த பெரிய வீலில் லேசாக உரசில், அதனால் அந்த சத்தம் கேட்குது. ஒரு வாரம் ஒன்று சவுண்டு குறைஞ்சிடும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.